முறை பலத்த கைத்தட்டலோடு பாராட்டுக்களை தெரிவிப்போம். Now it is our privilege to invite our distinguished chief guest, school founder Shri Jawahar ji to the dais to felicitate Shri Muthukumaran Jagadishan ji. Inspires creativity and confidence in today's generation. Through his performances and digital presence, he has become a role model for young aspirants in the fields of art and media. Thank you, sir, for being with us and with their passion with confidence. Privilege to invite our distinguished chief guest, Mr. K. Gunashekaran ji, former Deputy Director in the Directorate of Elementary Education. With 35 years of remarkable service in school education, he continues to inspire us even beyond his official tenure. Good evening to one and all here. நல்ல ஒரு சீரியல் போயிட்டே இருக்கும்போது நடுவில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருந்தால் போல எண்ணத்துக்கு உள்ள விட்டாங்க. எதுக்காகன்னு தெரியல, ஒருவேளை குழந்தைங்களை அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஓகே இருந்தோம். இருந்தாலும் நான் ஒரு நிமிஷம் தான் பேசுவேன், அட்வர்டைஸ்மெண்ட் போலே தான். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, ரொம்ப நேரம் பேசுகிற போகிறாரு, அதனால் எங்கள் குழந்தைங்களோட ஆக்டெல்லாம் போயிடும் பாருங்க. யூஸ்வலாக நம்ம பார்த்துருப்போம், இந்த விநாயகர் சதுர்த்திலாம் கொண்டாடி இருப்போம், எல்லாருமே கொண்டாடி இருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல எடுத்தோன்னா அவங்க மண் எடுத்துகிட்டு வந்து கொட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மண்ணாக இருக்காது, கொஞ்சம் நல்ல மண் எடுத்து கொட்டிட்டு அதை கரெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை போல தான் உங்கள் டீச்சருங்களுக்கு மண்ணை பதை பண்ணி எடுத்து வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பள்ளியில் உள்ள ஆசிரியர்கள் அவர்களை அழகிய சிலையாக மாட்டுகிறார்கள். சாதாரண மண்ணாக இருந்தது இப்போ சிலையாக மாறிடுச்சு. இந்த ஸ்கூலுக்கு வந்துட்டு 1 இயர் படித்த பிறகு பார்த்தீங்கன்னா யூ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை அந்த விநாயகர் கண் எங்கே இருக்குது, காது எங்கே இருக்குது, துந்துக்கை எங்கே இருக்குது, அங்கே எல்லாத்தையுமே உங்களால் சொல்ல முடியும். அதாவது மண்ணாக இருந்தவங்க இப்போ ஒரு சிலை என்றால் ஒரு வடிவத்துக்கே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ டீச்சர்ஸ் என்ன செய்திருக்காங்கன்னா, நீங்கள் கொடுத்ததை அவர்கள் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. இதோட நின்றுள்ள பேரண்ட்ஸான உங்களுடைய வேலைகள் நீங்கள் என்ன செய்யணும்னா, நம்ம கடையில் போய் வாங்கும்போது பார்த்துருப்போம், அதுவும் நம்ம குழந்தைங்களை கூப்பிட்டு போனால் மண் பொம்மையை வாங்காதுங்க, கலர் அடிச்சிருந்தா அந்த பொம்மை தான் வேணும்னு கேட்குங்க. ஆனால் வீட்டில் நம்ம ஒத்துப்போமா, கலர் அடிச்சதை 4 நாள் கழித்து கொண்டு போய் நம்ம கிணத்துல போடணும், இல்லை ஆற்றுல போடணும், ஏரியில் போடணும், கலர் பொம்மை வேண்டாம் அப்படின்னு நினைப்போம். ஸோ எதுக்காக அந்த கலர் அடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அட்ராக்ஷன். ஒன்று சிலையை செய்ததுக்கு அப்புறம் அந்த சிலையை மேலும் மெருகூட்டுவதாக அவர்கள் கலர் அடிக்கிறார்கள். ஸோ அதே போல தான் பேரண்ட்ஸான நீங்கள் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு வராங்களே அப்படியே விட்டுடாதீங்க. வீட்டில் வந்து அவங்க என்ன படித்தாங்க அப்படின்றத பொறுமையாக கேட்கணும். நீங்கள் பாட்டும் உங்களுடைய வேலைகள் இருக்குது அப்படின்ட்டு பிள்ளைகளை கேட்காம விட்டாவோ, இல்லை என்ன சொல்லித்தந்தாங்களோ அதை மேலும் மெருகூட்ட வேண்டும். மெருகூட்டோம்னா என்ன சொல்லித்தந்தாலும் திருப்பி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணணும். 2 தடவை கேட்கணும், என்ன சொல்லித்தந்தாங்கன்னு கேட்கணும். குழந்தை சொல்லாது, இருந்தாலும் கேட்கணும். நீங்கள் உங்கள் இன்ட்ரெஸ்டில் கேட்டால் தான் அது சொல்லும். அதுக்கு உங்ககிட்ட 2 பழக்கங்கள் ஒழியணும். ஒன்று டிவி பார்க்கறது, இன்னொன்று நீங்கள் செல்ஃபோன் பார்க்கறது. அதோட வேற முக்கியமானது, உங்களுக்குள்ள வர ஆர்கியூமெண்ட்ஸை குழந்தைங்க எதிர்க்க போடாமல் இருக்கிறது. அந்த ஆர்கியூமெண்ட்ஸ்ன்றோம்ல அது. அதே போல் உங்களுக்கு தூக்கம் வந்து 11 மணிக்கு வரும். அதனால் குழந்தையும் விளையாட விட்டுட்டு 11 மணிக்கு தூங்குனீங்கன்னா அது மறுநாள் காலையில் வந்து இங்கே தூங்கிட்டு இருக்கும். அப்போது லேர்னிங் சரியாக நடக்காது. அதனால குழந்தைங்களை 9 மணிக்கெல்லாம் தூங்க வச்சுட்டு காலையில் என்ன டைமோ அந்த டைமை எழுப்பி வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் வேலைகளை செய்தீங்கன்னா குழந்தைங்க நல்லாயிருக்கும்.
ஸோ குழந்தைக்காக நீங்கள் 3 டைம் சாக்ரிஃபைஸ் பண்ணியே ஆகணும். ஒன்று செல்ஃபோன் பார்க்குறது, இன்னொன்று டிவி பார்க்குறது, இன்னொன்று ஆர்கியூமெண்ட்ஸ் பிட்வீன் யூ டூ இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி சைல்டு. இதை 3 விட்டிங்கன்னா உங்கள் குழந்தைங்க ரொம்ப நல்ல குழந்தையாக இருக்கும், நல்ல குழந்தையாக வளரும். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன பாடம் சொல்லி தந்தாங்களோ அதை நீங்கள் எல்லாருமே படித்தவங்க தான். யாரும் வந்து நான் இன்னும் படிக்கலை எனக்கு எதுவும் தெரியாது சொல்ல முடியாது, படித்தவங்க தான். அதை திரும்ப திரும்ப மெருகூட்டிங்கன்னா நீங்கள் அந்த குழந்தையானது ஞாபகம் வச்சுக்கும். பிகாஸ் நீங்கள் தான் அந்த குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் டீச்சர், ஆசிரியர்கள் 2வது தாய். அதனால இங்கே 2 பேரும் கம்பைன் ஆனீங்கன்னா, 2 பேரும் ஒத்து வந்தீங்கன்னா, 2 பேரும் கை கோத்துங்கன்னா உங்கள் குழந்தையானது மிக மிக சிறந்த மாணவர்களாக வருவதில் ஐயமில்லை. தேங்க்யூ வெரி மச் டு ஆல். Thank you so much, sir, for your inspiring and thought-provoking address. Your words, drawn from decades of experience in school education, have truly motivated us. Let us all take forward your message with renewed commitment and enthusiasm. As Swami Vivekananda said, education is the basis of the progress of every country. In this spirit, we are honored to invite our director of NPR and Swami Vivekananda Pailagam, Shri Shivakumar Ji, to share our vision and mission with inspiring words for the future. Jai Hind, Jai Bharat. I stand before you for a very brief time to talk about the vision and mission of this school. See, there is a very interesting dialogue in our epic Ramayana. After the war is over, the kingdom of Sri Lanka is offered to Sri Ram. But Sri Ram says that mother and motherland are dearer than heaven. So that is the motive, nation first. That is what we try to inculcate in this school. Hope you will agree with this. I expect a big round of applause for the vision of this school. Mother and motherland are dearer than heaven. Nation first is the motto. So we strive to achieve this nation first through our classroom activities, through engagement of parents, through our outreach programs. Swami Vivekananda said that for the next 50 years, don't go for other forms of worship. Worship Mother India. Worship motherland. So we try to inculcate that in our children. What is the mission of the school? The school has a well-charted mission. For the next 3 years, we have identified 3 prominent areas where we will dwell upon. One is the world-renowned, internationally acknowledged Panchakosha Vikas, the 5-fold development of children. This is very much useful for the preschool children actually, and many of the international, so-called international boards, they are trying to copy this and they are trying to give a name to it. So Panchakosha Vikas, the 5-fold development, is our first mission, which we have already started implementing and which we'll be doing it in another 3 years. So by the time we complete this implementation, you will find a big difference. The next is, the entire world is looking at our country for the National Education Policy 2020, which gives lot of significance to the continuous comprehensive education and moreover the early childhood care and education. So our focus is on the early childhood care and education with emphasis on National Education Policy 2020. Again, this is a morale booster to the academicians and to the institutions which run schools on a purely non-profit and holistic education basis. And third is our global responsibility. Some of you would have identified our school flag hoisted this evening. The school flag has Swami Vivekananda in its logo. The school flag has Panchakosh Vikas around the 5 petals of the lotus. The school flag has
the Sustainable Developmental Goals of the United Nations Organization. Hope you all agree with me that UN Sustainable Developmental Goals are the first and foremost that any nation that want to prove itself will adopt. This institution has adopted the SDGs. So these are the three main areas with which we focus. On top of all, we have a very good partnership with our parents, and their staunch support is encouraging us in a very big way. Daily, the children listen to the parents, play with them, role play with them, prepare videos, learn with them, and share it with us. So what a wonderful partnership we have here. Tonight, as you are going to watch this program, Srijan Mahotsav. This is not an ordinary annual day. Please don't take like that. Srijan Mahotsav, which means creation, where we celebrate talent, where we celebrate innovation. So take time, watch these children, you will understand the confidence in their eyes. Thank you. Jai Hind, Jai Bharat. Thank you, sir. Now, I call upon our Payalagam's founder, Shri Jawahar Krishnan ji, to kindly extend this segment. மேடையிலே அமர்ந்திருக்கும் பெரியோர்களே, அன்பிற்கினிய பெற்றோர்களே, எனதருமை கண்மணிகளாம் மாணவ செல்வங்களே, சற்று முன்பு எங்களுடைய இயக்குனர் பேசிய உரையின் தமிழாக்கத்தை உங்கள் முன் கூற விழைந்துள்ளேன். இந்த பள்ளியானது தேசம் முதன்மை, நேஷன் ஃபர்ஸ்ட் என்று சொன்னார், தேசம் முதன்மை என்ற கோட்பாட்டை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. ராமபிரான் இலங்கையிலே போரை முடித்து திரும்பும் பொழுது லக்ஷ்மணன் இங்கேயே தங்கிவிடலாம், நமக்கு அரசு பதவி கிடைக்கிறது, பொன்மயமான இந்த இலங்கை என்று சொன்ன பொழுது பெற்றதாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவானினும் நனி சிறந்தனவே என்று சொல்லி நம்முடைய தாயகம்தான் சிறந்தது என்று எப்படி சொன்னாரோ அப்படி இந்த தாயகத்தின் தனையர்களை உயர்த்துவதற்காக உருவாக்கப்பட்ட பள்ளி அது. அப்படி உருவாக்குவதற்கான கோட்பாடுகள், அடிப்படைகள் பஞ்சகோஷ விகாசம் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள். ஒன்று, எல்லோரும் உணவு உண்பதால் நமக்கு உடம்பு கிடைக்கிறது, அதை பிராணமய கோஷம் என்கிறோம். பிறகு நமது அன்னமய கோஷம் என்கிறோம். நாம் சுவாசிப்பதனால் உயிரோடு இருக்கிறோம், அதற்கு பிராணமய கோஷம் என்கிறோம். உடலும் உயிரும் சேர்ந்து அடுத்து பெற வேண்டியது ஞானம், அறிவு, அறிவினுடைய மிகுதியான நீட்சியான ஞானம், அதை ஞானமய கோஷம் என்கிறோம். ஞானம் பெற்ற பின் அந்த ஞானத்தை பலருக்கு பயன்படுத்துவதற்காக உதவ வேண்டும், அதை விஞ்ஞானமயம் கோஷம். விஞ்ஞானம் என்றால் ஒன்றை கண்டுபிடித்து வெகுஜனங்களுக்கு உதவி செய்தால் தான் அது விஞ்ஞானம், அழிவு செய்தால் அது விஞ்ஞானம் அல்ல. விஞ்ஞானத்தை தாண்டி உலகம் யாவிலும் யாமுல் ஆக்கலும், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், எல்லோரும் மின்புற்று இருப்பதவே அல்லால் வேறொன்றும் அறியன் பராபரமே என்ற உலகில் உள்ள அனைத்து மனிதர்களையும் உயிர்களையும் நேசிக்கக்கூடிய தன்மை ஆனந்தமய கோஷம். இந்த தன்மையை வளர்ப்பதற்காகவே இந்த பள்ளி உருவாக்கப்பட்டுள்ளது. அண்டார் பேசிய அந்த எங்களுடைய நோக்கத்தை ஒரு நிமிடத்தில் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள, கருத்து பரிமாற்றம் செய்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தமைக்கு மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Thanks for your speech.